கூடியிருந்த மக்கள் எல்லாம் இங்கே வாங்க, உங்கள் மனசில் இருக்கிற கருத்தை பூரா பதிலாக சொல்லுங்க அப்படின்னு இந்த கோடை விடுமுறை ஒரு 1.5 மாதம் லீவ் விடுதாங்க. முந்தியெல்லாம் புள்ளாக்காடு அப்பா லீவ் விட்டாச்சு கொண்டே தாத்தா பாட்டி வீட்டில் விட்டே தள்ளி விட்டா போதும்னே அப்பா அம்மா கூட்டி கொண்டே விட்டுட்டு வாட்டுக்கு வந்துடுவாங்க. அங்கே பாவம் தாத்தா பாட்டியெல்லாம் கதறுங்க, ஒப்பளையே கூட்டிகிட்டு போன்னு. அந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா? இல்லை என் பிள்ளையோடைய ஃபியூச்சர் தான் முக்கியம் அப்படின்னு ஏதாவது சம்மர் கிளாஸில் கொண்டே தள்ளி விட்டுறீங்களா? இல்லை போகிறதுக்கே வழி இல்லைன்னு புலம்புறீங்களா? சொல்லுங்கன்னா மழை பதிலாக வருது. எப்போவுமே ஸ்கூலும் வீடுமா இருப்போம். இப்போ ஹாலிடேஸ் வந்தனால பாட்டி வீட்டுக்கு வந்து ஜாலியாக இருக்கும். ஸ்க்ரீன் டைம்ஸ் இல்லாமல், ஸ்டடீஸ் இல்லாமல், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் பாட்டி தாத்தாவோட லவ்வோட ரொம்ப ஜாலியாக இருக்கும். வாடகை வீட்டில் ஒரு அடைச்சி வச்சது மாதிரி தான் இருக்கும். அது மாதிரி இல்லாமல் கிராமத்துக்கு வந்து வரும்போது குழந்தைகள் வந்து புத்துணர்ச்சி அடைவாங்க. மே மாதத்துல லீவில் குழந்தைங்க 24 மணி நேரமும் என் கூடவே இருக்கிறாங்க. இருக்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு நிறைய கவலைகள் மறக்கிறேன். எந்த ஒரு ஒரிசும் இல்லை, எதுவும் இல்லாமல் ஜாலியாக இருக்கிறேன். நான் தாத்தா பாட்டினா தான் குழந்தைங்களுக்கே பிடிக்கும். அவங்க தான் வந்து ஒரு பிடிப்போடு வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து உறவாடுவாங்க. எப்பயும் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்களோ அதை விட பேர பிள்ளைங்களை இன்னும் கொஞ்சம் அதிக எக்ஸ்ட்ரா கேர் எடுத்து தான் பார்த்துக்குவாங்க. அவங்களும் எப்போ வருவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்களே, அதுக்காக கண்டிப்பாக நம்ம குழந்தைங்களை அனுப்பணும். ஒரு தாத்தா பாட்டி ஒரு சொந்த பந்தத்துக்கு வீட்டுக்கு அனுப்புறதுக்கு வாய்ப்பே இல்லாமல் ஸ்பெஷல் கிளாஸு அது இதுன்னு சொல்லி பிள்ளைகளை ரொம்ப கண்டிஷன் பண்ணி கொண்டு வர்ற மாதிரி தெரியுது. அந்த கிராமத்தில் போனாங்கன்னா அவங்களுக்கு அந்த பெரிய குடும்பம், அந்த கூட்டு குடும்பம் இதில் இருக்கும்போது தாத்தா பாட்டிகளோட அன்பு எல்லாம் கிடைக்கும்போது கண்டிப்பாக அவங்களுடைய சூழல் மாறும். அவங்களுடைய மனநிலையும் கொஞ்சம் வந்து நம்பிக்கையை ஊட்டும். குழந்தைகளை லீவ் விட்டாலே ஊருக்கு அனுப்புறது வழக்கம்தான். ஆனால் நம்ம காலத்தில் மாதிரி ரொம்ப நாளெல்லாம் அனுப்பலாம் முடியறதில்ல. ஒரு வாரம் அவ்வளோதான். அங்கே போனால் அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரீடமாக இருக்கும். எல்லாம் சுற்றி பார்த்துட்டு எல்லாம் ஜாலியாக இருந்துட்டு வரதான் விரும்பிக்கிட்டு இருக்காங்க. ஒருத்தவங்கள்ட்ட எப்படி பேசணும், ஒருத்தவங்கள்ட்ட எந்த மாதிரி விஷயங்கள்லாம் கற்றுக்கணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். அதனால் தாத்தா பாட்டி வீட்டுக்கு அனுப்புறது தான் சிறந்தது. இப்போ மாமே சித்தி அவங்க வீட்டுக்கு தான் போய் விளையாண்டுக்கிட்டு செல் நோண்டிக்கிட்டு ஒரே இடத்துல உட்காந்துக்கிறாங்க. இதே தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனால் நிறைய கதைகள் சொல்லுவாங்க. பசங்களுக்கு தேவையான சம்மர் கிளாஸ் நடத்துகிறாங்க. அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்றதுனால எல்லா பேரண்ட்ஸும் அந்த 1 மாதம் பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும்னு சொல்லி சம்மர் கிளாஸ் சேர்த்து விட்றாங்க. இந்த கோழி எழுப்பி விடுறதுலேருந்து மாலை சாயந்தரம் 6:30 மணி 7 மணிக்கெலாம் அவங்க வந்து தூங்கிடுறாங்க. இந்த மாதிரி வாழ்க்கை முறையெல்லாம் கிராமத்தை வாழ்க்கை முறையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கோடை விடுமுறை வந்து அவங்களுக்கு பயனுள்ள வகையில் இருக்குன்னு சொல்லிட்டு தான் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு நாங்கள் அனுப்பிச்சி விட்றோம். ஸ்கூல் லீவில் பிள்ளைங்கள்லாம் அவங்க பாட்டி பாட்டங்கிட்ட, அத்தை மாமா கிட்ட, அக்கா தங்கச்சிங்கிட்டங்கெல்லாம் விட்டு பழகுங்க. நல்ல பொறுப்பாக இருந்து திருப்பணும் பொறுப்பாக கொண்டாந்து ஊட்டான்னு வச்சுக்காங்க. பொண்ணு ஒன்று இருக்குது. இப்போ அவங்களுக்கு தாத்தா பாட்டி இல்லை, அதனால் வீட்டில் தான் இருக்குது.